channel with Uma's Cooking. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு நான் பாதாம் பிசின் கஸ்டர்ட் செய்ய போகிறேங்க. அதுக்கு ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். இல்லை காலையில் ஊற வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 8 hours கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. இல்லாட்டி அப்படியே கல்லாகிடும். இதை பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு அதே மாம்பழம் நல்ல தித்திப்பாக இருந்தது. ஒரு மாம்பழம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் மேலே வருதுங்க. இதே அளவுக்கு பாதாம் பிசினும் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கணும். பால் ஒரு 300 ml காய்ச்சின பால் தாங்க திருப்பி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வாமானதும் இதில் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சம்பா ரவை எடுத்திருக்கேன். சுஜி ரவெல்லாம் போடாதீங்க, அதில் சம்பா ரவை நல்லாயிருக்கும். சம்பா ரவை 3 ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெந்தப்புறம் இதை மில்க் பவுடருங்க, இதை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்ததும் இறக்கிடலாங்க. இறக்கிட்டு இது ஒரு லேயரும் இது ஒரு லேயரும் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour 1 hour வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாங்க. இது பாதாம் பிசின் கஸ்டர்டுங்க. இதை பாருங்கள், சம்பா ரவா போட்டு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த மில்க் பவுடரை போட்டு கலந்துக்கலாம். சுகர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது மாம்பழம் ஆனால் தித்திப்பாக இருக்குது, அதனால் சுகர் வேண்டாம். வேணும்னா போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போடுறேங்க. நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே கூழ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த மில்க் பவுடரை போட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கட்டிப்படாத கலக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கப்புங்களில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கலாங்க. இது ஐஸ்கிரீம் மாதிரிலாம் கட்டியாக வராது, செமி சாலிடாக தான் இருக்கும். கைவிடாத கலக்குங்க, இல்லை மில்க் பவுடர் போட்டது கட்டி கட்டியாக வரும். பார்க்கலாங்க. இதை பாருங்கள், மில்க் பவுடர் போட்டு கலரி விட்டுட்டே இருந்தாங்க. இதை பாருங்கள் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாங்க. 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது இந்த மாம்பழம், இந்த பாதாம் பிசின் ஆல்மண்ட் கம், இது ஊற வச்சது. இதே ப்ரப்போர்ஷனில் அதையும் பாதாம் பிசினையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பாதாம் பிசின் இதாங்க ஆல்மண்ட் கம், இந்த மாதிரி தான் இருக்கும், பனங்கற்கண்டு மாதிரி இருக்கும். எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம். இதை பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் இந்த கப்பில் போட்டிருக்காங்க. ஒரு 2 ஸ்பூன் இந்த பாதாம் பிசினும் மாம்பழத்தையும் போட்டு கலக்கி வச்சுருக்காங்க. இது மாம்பழம் தித்திப்பாக இருக்குது, அதனால் நான் இதில் சுகர் போடலாங்க. இது ஒரு லேயர். இது கஸ்டர்ட்லாம் சேர்க்க வேணாங்க. இதுவே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அந்த சம்பா ரவை பால் போட்டு காய்ச்சந்து, மில்க் பவுடர் போட்டு காய்ச்சந்து 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இது ஒரு 2 ஸ்பூன். லேயர் இது கலராக இருக்கவே உங்களுக்கு அந்த லேயர் தெரியல. பிளெயின் கிளாஸாக இருந்தால் லேயர் தெரியுங்க. தெரியுதுங்களா? ஒயிட் கலர், மேலே ஆரஞ்சு கலர். இது கொஞ்சம் கலர் பவுலாக இருக்கவே அந்த கலரிங் சரியாக தெரியல. நல்ல பிளெயின் பவுலாக இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கும்.
இதில் டாப்பிங்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் போடலாங்க, இல்லாட்டி தேவையில்லை. இது இந்த லிச்சி இது ஃப்ரூட்டு வீட்டில் இருந்ததுங்க, அதை உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாதாம் பருப்பு ஊற வச்சது ஒரு 6 பருப்பு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். போடாத கூட அப்படியே சாப்பிட்லாங்க, உங்கள் விருப்பம்தான், போடணுன்னு அவசியம் இல்லை. பிஸ்தா இருந்தால் பிஸ்தா கூட போட்டுக்கலாம். இந்த ½ அன் ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் நல்லா சில்லுன்னு ஆன அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் டாப்பிங்ஸ் வந்து எது வேணால் போட்டுக்கோங்க, இல்லை போடாமையும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாதாம் பிசின் கஸ்டர்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. வெயிலுக்கு நல்லா பாடியை கூல் டவுன் பண்ணி தரோங்க. பாதாம் பிசின் வந்து கூல் டவுன் பண்ணும். அது ஆனால் கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு இது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பிசினை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க.